வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்காக பல்வேறு கண்காணிப்பு மற்றும் அமலாக்க குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவித்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. தேர்தலை சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான முறையில் நடத்துவதற்காக பல்வேறு கண்காணிப்பு மற்றும் அமலாக்க குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்பார்வையிட இந்திய தேர்தல் ஆணையம் பொது பார்வையாளர்களை நியமித்துள்ளது. அதன்படி திருமதி ஹர்ஷிகா சிங் IAS காரைக்கால் வடக்கு மற்றும் காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொது பார்வையாளராகவும், திருமதி சரிதா பாலவும் பிரஜாபதி IAS நிரவி TR பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கான பொது பார்வையாளராகவும் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இரு பொது பார்வையாளர்களும் முதலில் காரைக்கால் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறை மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மையத்தில் செயல்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் பூஜா IAS, மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி திரு செந்தில்நாதன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஹர்ஷிதா சிங் IAS பிரைட் அகாடமியில் அமைக்கப்பட்டுள்ள பாதிப்பு வாய்ப்புள்ள வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்தார். மேலும் காரைக்கால் மேட்டில் உள்ள ராமசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள 4 வாக்குச்சாவடிகளையும் பார்வையிட்டார். பொது பார்வையாளர்கள் தெரிவித்ததாவது, தேர்தல் அமைதியான, சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான சூழலில் நடைபெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாக்காளர்கள் எந்தவித அச்சமோ தயக்கமோ இன்றி தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தலாம். தேர்தல் தொடர்பான புகார்கள், சந்தேகங்கள் மற்றும் தகவல்களை பொது பார்வையாளர்களிடம் தெரிவிக்க தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் இவ்வசதிகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப் குழுவினர் இணைந்து காரைக்காலில் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப் குழுவினர் இணைந்து காரைக்காலில் பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு நிகழ்வாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி இஷிதா ரதி IAS தலைமையேற்று துவக்கி வைத்தார்கள். இந்த தகவல் பலகையானது மாவட்ட ஆட்சியரகம், கடற்கரை சாலை ஆகிய இடங்களில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு தெரியும் வண்ணம் காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பு நடைபெறுவதற்காக ஒளி உமிழும் தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளன. இதில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், நேர்மையாக வாக்களிக்க வேண்டும், நமது வாக்கு நமது உரிமை, உங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் நிமிடத்திற்கு நிமிடம் பொதுமக்களுக்கு தெரியும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியானது ஸ்வீப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் M தாமோதரன், உறுப்பினர்கள் முனைவர் S மணிகண்டன், திரு ஞானமுருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் அளவில் MCMC குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அறிவித்ததை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இதனையொட்டி தேர்தல் செயல்முறைகள் சுதந்திரமாகவும், நியாயமாகவும், வெளிப்படையாகவும் நடைபெறுவதற்காக பல்வேறு கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அளவில் மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டர் கமிட்டி குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இக்குழுவின் நோடல் அதிகாரியாக காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் உதவி இயக்குநர் முனைவர் குலசேகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பல்வேறு துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் இக்குழுவில் உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் தொடர்பாக காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் மீடியா செல் செயல்பட்டு வருகிறது. இம்மீடியா செல்லில் அச்சு ஊடகங்கள், மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் தனித்தனி பிரிவுகளாக தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெய்ட் நியூஸ், சஸ்பெக்டட் பெய்ட் நியூஸ், தேர்தல் தொடர்பான செய்திகள், விளம்பரங்கள், பிரச்சார பதிவுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகும் அரசியல் சார்ந்த உள்ளடக்கங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள வழிகாட்டுதலின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி MCMC குழுவின் முக்கிய பொறுப்புகளில் தேர்தல் தொடர்பான அரசியல் விளம்பரங்களுக்கு முன் சான்றிதழ் வழங்குதல், தொலைக்காட்சி, வானொலி, கேபிள் நெட்வொர்க்,
இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் அரசியல் விளம்பரங்களை பரிசீலித்தல், பெய்ட் நியூஸ் என சந்தேகிக்கப்படும் செய்திகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை செய்தல், அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் வெளியாகும் தேர்தல் தொடர்பான செய்தி வெளியீடுகளை கண்காணித்தல், தேர்தல் செலவின கண்காணிப்பு அணியுடன் இணைந்து ஊடக செலவுகளை சரிபார்த்தல் ஆகியவை அடங்கும். மேலும் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சமூக ஊடகங்கள் வழியாக வெளியிடும் அரசியல் விளம்பரங்கள், காணொளிகள், டிஜிட்டல் பிரச்சார பதிவுகள் ஆகியவற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன் சான்றிதழ் பெற வேண்டியவை என்பதை MCMC குழு வலியுறுத்தி வருகிறது. தேர்தல் காலத்தில் ஊடகங்களில் வெளியிடப்படும் ஒவ்வொரு அரசியல் உள்ளடக்கமும் சட்டபூர்வமாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாகும். இந்நிலையில் இன்று தேர்தல் செலவின பார்வையாளர்கள் திரு பியூஷ் குமார் ஆன்கிட் IRS அவர்கள் காரைக்கால் மாவட்ட MCMC அமைப்பையும் மீடியா செல்லையும் நேரில் பார்வையிட்டார். அப்போது அச்சு ஊடகங்கள், மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் தொடர்பான கண்காணிப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். பார்வையின் போது மீடியா செல் முறையாக செயல்பட வேண்டும் என்றும், அச்சு ஊடகங்கள், மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் தேர்தல் தொடர்பான அனைத்து உள்ளடக்கங்களும் தொடர்ந்து துல்லியமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் MCMC தொடர்பாக அறிவித்துள்ள அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும், பெய்ட் நியூஸ் மற்றும் சஸ்பெக்டட் பெய்ட் நியூஸ் தொடர்பான ஒவ்வொரு விவகாரத்திற்கும் உரிய பதிவுகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள அனைத்து வழிமுறைகளையும் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு தேர்தல் காலத்தில் ஊடக கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், தேர்தல் செயல்முறையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் MCMC மற்றும் மீடியா செல் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இந்திய தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு இணங்க தேர்தல் நடைபெறும் முழு காலத்திலும் MCMC மற்றும் மீடியா செல் மூலம் ஊடக கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது. NR காங்கிரஸ் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா காரைக்காலில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் காரைக்காலில் உள்ள 3 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் நெடுங்காடு தொகுதியில் போட்டியிட NR காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மாநிலத்தில் முதலாவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்புமனு மையத்திற்கு செல்லும் போது வெற்றி தம்ஸ்அப் சைகை காண்பித்து அவர் உள்ளே சென்றதால் தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சந்திர பிரியங்கா கூறுகையில், கோவிலுக்கு சென்றுள்ள முதல்வர் ரங்கசாமி போன் செய்து வேட்புமனு தாக்கல் செய்ய சொன்னதை தொடர்ந்து நல்ல நாள் என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். அனைவருக்கும் பிடித்த தலைவராக ரங்கசாமி விளங்குகிறார் என்று கூறிய சந்திர பிரியங்கா, மக்கள் ஆதரவில்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. மக்கள் ஆதரவில் NR காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். வேட்புமனு தாக்கல் செய்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நல்லதா 4 வார்த்தை பேசுங்க என்று கிண்டல் அடித்தது அங்கிருந்தவர்களை நகைப்பில் ஆழ்த்தியது. பண்ணியாச்சு, சந்தோஷமா பண்ணியாச்சு. நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் ஐயா அவர்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கிருந்து கால் பண்ணி இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பேர்ல நாங்க எங்களுடைய தொகுதி நிர்வாகிகள், அப்புறம் எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அவர்கள், அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இன்னைக்கு நம்ம நல்ல நேரத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு NR காங்கிரஸ் சார்பாக. நல்லதான் இருக்கு. CM யாரு வேணான்னு சொல்லுவா? எங்க NR எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைவர், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு, எப்படி சொல்றது, அவங்களுக்கான தலைவரா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே 4 முறை இருந்திருக்காங்க. இப்ப 5வது முறையும் வரப்போறாங்க. இல்லைங்க, இது தலைவர்கள் சொல்றது. எங்களுக்கான ஆணை எங்களுடைய தொகுதி சார்பாக நீங்க போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பண்ணியாச்சு. வெற்றி வாய்ப்பு எனக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்க மக்கள் சொல்றது, மக்களோட ஆதரவு இல்லாம யாருமே வெற்றி பெற முடியாது. அதனால மக்களோட ஆதரவோட தான் சொல்றேன். நாங்க தான் மக்கள் முதல்வர் ஆதரவோட நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு 3 நாளா கேண்டிடேட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏன்னா ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாரும் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க.
எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் தான். வாழ்த்துக்கள். சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.